என்னோட அசிஸ்டண்ட், என்னோட பயண துணை, இப்படி வரக்கூடிய ஒரு பிள்ளை பையன் சொல்கிறேன், எனக்கு லெட்டர் எழுதி நீ கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் முஸ்லீமாக பிறந்தாலும் முஸ்லீமாக வளரல. என்னோட தாய் தகப்பன் என்னை கூலி வேலை செஞ்சு என்னை கஷ்டப்பட்டு பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சாங்க. மாதம் 30,000 ரூபா வருமானத்தில் நான் வேலை செஞ்சேன். எனக்கு கல்யாணமும் நடந்துச்சு. ஒரே குடி அடி, எத்தனை நாள் தான் அடி வாங்க முடியும்? இருந்து பிரிஞ்சு வந்து தலாக் கொடுத்துட்டு ஹோம் நர்ஸை நான் வேலை செஞ்சேன். 2 வயசு பிள்ளைய பிரிஞ்சு இருந்த என்னையும் என் பிள்ளையையும் ஃபெமினாமான ஒருத்தவங்க வந்து ஒன்று சேர்த்து வச்சாங்க. ஒன்று சேர்த்துட்டு பசியாற்றும் பணிக்கு 30 நாளும் உணவு சமைக்கக்கூடிய வேலையும் கொடுத்து எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் அடைக்கலம் கொடுத்தாங்க. என்னை திருமணம் செய்வதாய் சொன்ன ஒருத்தரோட வாக்கை நம்பி நான் சம்பாரிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நான் முஸ்லீமாக மாட்டேன் அப்படின்னு கடைசியில் அவர் சொன்ன போது எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இனி என்னோட வாழ்க்கையில அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இடமில்லை என்று அழுதபடியே நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். பெயரளவில் முஸ்லீமா இருந்த நான் பாத்திமா சபரிமாலா அவர்களோட நட்பும் அவங்களோட பயண உதவியாளராகும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சப்ப களிமா சொல்லி நான் முஸ்லீமானேன். 4ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்க மகனுக்கும் ஒரு 2 சென்டாவது ஒரு 1.5 சென்டாவது இடம் வாங்கி ஒரு சின்ன பாதுகாப்பான இடம் வீடு கட்ட வேண்டி பாத்திமா சபரிமாலாவும் ஃபெமினாமா அவர்களும் இடம் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த பகுதியில் இப்போ தனியாக இருக்கிறா, இவளுக்கு நம்பி வீடு கொடுக்க முடியாது, யார் வேணாலும் வந்துட்டு போவாங்க அப்படின்னு ஏளனமாக கேவலமாக வீடு வாடகைக்கு தரமாட்டோம்னு சொன்னாங்களோ அதே பகுதியில் இன்னைக்கு 2 சென்ட் இடத்துல எனக்கு இடம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு இறைவன் தன் மாபெரும் அருட்கொடை. என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு 2.5 பவுன் சங்கிலியை விற்றுட்டு ஒரு தொகை நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபெமினாமா எல்லாரும் சேர்ந்து 1 லட்சம் தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 5 லட்சம் தயாராக இருக்குது. நிலம் 13 லட்சம் சொல்கிறாங்க. என்னோட தந்தை எனக்கு கிடையாது. தாய் ஓட்டு வீட்டில் கரண்ட்டு கூட இல்லாத நிலமையில அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாக இல்லையாங்கிற நிலமையில கூட தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ரமலானில் நீங்கள் கொடுக்க இருக்கக்கூடிய ஜக்காத் தொகையை கருணை கொண்டு எனக்காகவும் என்னுடைய மகனுக்காகவும் நீங்கள் தந்து உதவினால் நான் அல்லாவுக்காக இந்த பூமியில் வாழ்ந்து பணி செய்ய ஒரு தங்குமிடம் கிடைக்கும். இந்த பூமியில் நாங்களும் வாழ்ந்து மறுமை அடைய பேருதவியாக இருக்கும். என்னோட வாழ்க்கையில் நான் அல்லாவுக்காக இனி பணி செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற எந்த நிலைமையில இருட்டிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். உங்களோட கருணையை விசாலப்படுத்தி இறைவன் உங்கள் மூலமாகவும் எனக்கு உதவி செய்வான்னு நம்புகிறேன். உண்மையுள்ள தங்கள் ஜக்காத்தை எதிர்நோக்கி இருக்கும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. நான் எதுக்காக இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பயணத்துணை அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கிட்டத்தட்ட 45 நாள் தொடர் பயணம், 150 கூட்டங்கள், அவ்வளவுத்துக்கும் கூட வந்து இருந்து நோட்டீஸ் இங்கேருந்து அங்கே கூட்டத்தில் ஓடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிடாமலையும் அவ்வளோ டெடிகேட்டிவாக வேலை செஞ்ச பிள்ளை தான். அவங்களுக்கு இந்த சமயத்தில் இந்த உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் பர்சனலாக. எனவே உங்களோட இவங்க ஜக்காத்துக்கு எலிஜிபிளுக்கான பாதுகாப்புக்கான இடத்தை நாங்கள் சேர்ந்து அமைச்சு தரணும்னு நியத்து வச்சுருக்கோம். உங்களோட உதவியையும் கேட்குறோம். அதனால் ஜக்காத்துக்கு எலிஜிபிளான இவங்களுக்கு நீங்கள் இந்த உதவியை உங்களோட ஜக்காத் தொகையை அவசியம் அனுப்பி தரலாம். இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு இந்த தொகையை நீங்கள் அனுப்பி கொடுங்க.